இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். நாட்டில் வறுமையை ஒழித்திடும் அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த அட்வான்சிங் ஆசியா என்ற உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பின்னர் பேசிய அவர், வங்கிகளில் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஆட்சியில் இருப்பவர்கள் நாடு முழுவதும் வெறுப்புணர்வை பரப்புவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் ஜாமியத் உலமா ஹி ஹிந்த் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாடு இக்கட்டான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் சூழலில் ஆட்சியில் இருப்பவர்கள் வெறுப்புணர்வை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக மதசார்பின்மை மீது அவர்கள் தொடுக்கும் தாக்குதல் கவலை தருவதாகவும் சோனியா காந்தி அதில் குறிப்பிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அழகர் வாங்கிய கடனுக்காக டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விவசாயி அழகிரியின் தற்கொலையை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி விவசாய சங்க கூட்டமைப்பினர் கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு ஊர்வலமாக சென்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாட்டின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படும் விவசாயிகளை வஞ்சிக்கும் நிதி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தஞ்சாவூர் அருகே டிராக்டர் கடனுக்கான தவணை செலுத்த தவறிய விவசாயி பாலனை அண்மையில் போலீசார் அடித்து இழுத்து சென்ற சம்பவம் காவிரி டெல்டா விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடந்த 2 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் விவசாயி பாலனை தாக்கிய காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சை அருகே விவசாயிடம் பறிமுதல் செய்த டிராக்டரை சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் மீண்டும் ஒப்படைத்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் டிராக்டர் வாங்கிய கடனுக்காக பாலன் என்ற விவசாயி போலீசார் அடித்து உதைத்து டிராக்டரை பறிமுதல் செய்தனர். இதற்கு விவசாய சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பாலனின் டிராக்டரை சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் வலுக்கட்டாயமாக ஒப்படைத்துள்ளது. பாலனின் உறவினர் வீட்டுக்கு சென்ற அந்த வங்கி ஊழியர்கள் அங்கு டிராக்டரை நிறுத்திவிட்டு எதுவும் கூறாமல் சென்றுவிட்டனர். ஆனால் அதனை திரும்ப பெறுவதற்கு விவசாயி பாலன் மறுத்துவிட்டார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடித்து செல்லப்படுவதற்கு அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளே காரணம் என்று மீனவ மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கச்சத்தீவு அருகே ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களை அறுத்தெறிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 27 மீனவர்களை படகுகளுடன் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் கட்சிகளான அதிமுக, திமுகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக, திமுக தனித்து போட்டியிட்டால் பாஜகவும் தனித்து களமிறங்க தயார் என்று கூறினார். நாமக்கல் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கண்டெய்னர் லாரியில் எடுத்து சென்ற 2,52,00,000 ரூபாய்க்கான நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்கும் வகையில் பறக்கும் படைகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹைதராபாத்தில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு உரிய ஆவணங்கள், பாதுகாப்பு இல்லாமல் 4 கண்டெய்னர் லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட 2,52,00,000 ரூபாய் மதிப்புள்ள நாணயங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை ஒப்படைத்தால் கண்டெய்னர் லாரி விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் அணி இந்தியா வந்துள்ள நிலையில் நம்மை முதுகில் குத்தியவர்களுடன் விளையாடுவது அவசியமா என்று சிவசேனா கேள்வி எழுப்பியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதும் லீக் ஆட்டம்
தர்மசாலாவில் நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த போட்டி கொல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உத்தவ் தாக்கரே, இதுபோன்ற ஆபத்தான விளையாட்டை விளையாடுவது அவசியமா என கூறியுள்ளார். அரைக்கால் ட்ரவுசருக்கு பதில் முழுக்கால் பேண்டுடன் RSS இயக்கத்தின் சீருடை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பிரவுன் வண்ணத்தில் பேண்டும் மேலே அணியும் வெள்ளை ஆடை மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிகிறது. கடந்த 90 ஆண்டு காலமாக பின்பற்றி வந்த ட்ரவுசர் மாற்றப்பட உள்ளதற்கு RSS தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகளை மிரட்டும் நிதி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிரை போக்கிக் கொண்ட விவசாயி அழகர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட வைகோ, காவல்துறை நிதி நிறுவனங்களின் அடியாள் படையாக செயல்படுவது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் 2422 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். வேட்பு மனுவில் தவறான தகவல்களை அளிக்கும் வேட்பாளர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கும் சட்டத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. தேர்தல் மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பிலான தேசிய கருத்தரங்கம் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி இதில் கலந்து கொண்டு பேசும்போது, வேட்பு மனுக்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை அளிப்பது பொதுமக்களை தவறாக வழிநடத்தி செல்வதற்கு சமம் என்றார். எனவே இத்தகைய நடவடிக்கைகள் கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு தவறான தகவல்களை அளிக்கும் வேட்பாளருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மத்திய அரசிடம் பரிந்துரைத்துள்ளதாக நதீம் ஜைதி அப்போது தெரிவித்தார். செக் மோசடி வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு ஹைதராபாத் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. GMR என்ற நிறுவனத்திற்கு கிங்பிஷர் நிறுவனம் வழங்கிய காசோலை பணம் இல்லாமல் திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் GMR நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அதனை விசாரித்த நீதிமன்றம் தொழிலதிபர் விஜய் மல்லையா, கிங்பிஷர் தலைமை நிதி ஆலோசகர் ஆகியோருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. மேலும் வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள் அவர்களை ஆஜராகுமாறும் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் மீண்டும் சீன ராணுவத்தினர் நடமாட்டம் காணப்படுவதாக இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே பாகிஸ்தான் அரசுக்காக ஜீலம் நீலம் புனல்மின் திட்டத்திற்காக கட்டுமான பணிகளை நடத்தி வரும் சீன மக்கள் மற்றும் ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது மீண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காஷ்மீர் பகுதியில் உள்ள லீபா சமவெளியில் சுரங்கச்சாலை அமைக்கும் திட்டத்திற்காக அந்த பகுதியை பார்வையிட்டு வருவதாக இந்திய பாதுகாப்புத்துறையின் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்கு மம்தா அரசுக்கு எதிராக மாவோயிஸ்டுகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் விரைவில் 6 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட உள்ளது. 294 தொகுதிகளை கொண்ட அந்த மாநிலத்தில் தற்போது மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் மம்தா அரசுக்கு எதிராக மாவோயிஸ்டுகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மம்தா அரசை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் ரகசிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 73 பேரை ராணுவம் பத்திரமாக மீட்டனர். காஷ்மீரின் எல்லை மாவட்டமான குப்வாராவில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பனி படர்ந்த சிகரங்களில் பனிப்பாறைகள் சரிந்து விழுந்தன. பல இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அங்கு வசித்த மக்கள் சிக்கிக் கொண்டனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த ராணுவத்தினர் நிலச்சரிவில் சிக்கியிருந்த 73 பேரை பத்திரமாக மீட்டனர். இந்த மழை காரணமாக காஷ்மீரில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே வட மாநில தொழிலாளியை கொன்ற புலியின் உருவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கியதில் வட மாநில தொழிலாளி ஒருவர் பலியானார். இந்நிலையில் வனப்பகுதியில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கேமராக்களில் அந்த புலியின் உருவம் பதிவாகியுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10 கூண்டுகள் வைத்து புலியை உயிருடன் பிடிக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். விவசாயிகள் தற்கொலையை தடுக்கும் வகையில் அவர்கள் மீதான அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கரும்பு டன் ஒன்றிற்கு 6000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், சர்க்கரைக்கு பதில் எத்தனால் தயாரிக்க அனுமதிக்க வேண்டும், ரேஷன் கடையில் எண்ணெய் பொருட்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை விமான நிலையத்தில் 56வது முறையாக மீண்டும் கண்ணாடி உடைந்தது. பன்னாட்டு விமான நிலைய வருகை பகுதியில் பழைய கண்ணாடி கதவு உடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பயணிகளுக்கோ ஊழியர்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர்கள் கூறினர். சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடிகள் உடைந்து விடுவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை வேளச்சேரி அருகே பொதுமக்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்கம் சார்பில் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர், பெருங்குடி, திருவள்ளுவர் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல பகுதியில் குடிநீர், மின்விளக்கு, கழிவுநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே குளத்தில் முழுகி மாணவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குளிப்பட்டியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் கார்த்தி அங்குள்ள குளத்தில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற சிறுவன் சேற்றில் புதைந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மாணவனின் உடலை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். ஏரியில் அனுமதியின்றி அதிகளவு மணல் எடுத்ததே மாணவன் உயிரிழப்புக்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலின் பங்குனி உத்தர திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத மந்திரங்களும் மங்கள வாத்தியங்களும் முழங்க கொடியேற்றப்பட்டது. பின்னர் ஏகாம்பரநாதர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் பவளக்கால் சப்பரத்தில் வலம் வந்து ராஜ வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தார். இந்த விழாவினை ஒட்டி 9 நாட்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறவுள்ளது. நந்தனம் YMCA கல்லூரியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவிகளில் 2 மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் உண்ணாவிரதம் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் 2 மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மாணவிகள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை சாக்ஷி அகர்வால் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய அவர், உலகின் 2வது பெரிய கடற்கரையாக திகழும் சென்னை மெரினா கடற்கரையை சுத்தமாக வைத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதேபோல் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. காந்தி சிலையில் இருந்து துவங்கி கலங்கரை விளக்கம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் நடிகர் பிரசன்னா மற்றும் அவரது மனைவி ஸ்னேகா உள்பட மருத்துவர்கள், பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பூவிருந்தவல்லியில் காதலியை கழுத்தறுத்து கொலை செய்ய முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிதம்பரத்தை அடுத்த முகையூர் கிராமத்தை சேர்ந்தவர் மனோஜ். சென்னை பூவிருந்தவல்லி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவரும் அதே நிறுவனத்தில் பணியாற்றி வரும் மயிலாடுதுறையை சேர்ந்த சரண்யா தேவியும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக காதலித்து வந்ததுடன் கணவன் மனைவி போல் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த சரண்யா தேவியை காதலன் மனோஜ் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்றுள்ளார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
முன்னதாக கோவில் யானை முன்னே அணிவகுக்க பக்தர்கள் பூக்களை கூடை கூடையாக எடுத்து சென்று அம்மனுக்கு சாத்தினர். தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எல்லாவித நோய்களும் தீவினைகளும் அணுகாமல் சகல சௌபாகியங்களும் கிடைக்க அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். லால்குடி அருகே குடிபோதையில் விவசாயி ஒருவர் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள எத்தனைக்கோரை புதுத்தெருவை சேர்ந்தவர் திவாகரன். விவசாயியான இவருக்கு மனைவி மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். மது குடிக்கும் வழக்கத்திற்கு அடிமையான திவாகரன் குடித்துவிட்டு அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரது மனைவி தனது குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் விரக்தியடைந்த திவாகரன் நள்ளிரவில் தனக்குத்தானே கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்டார். குமாரபாளையத்தில் பழங்கால மற்றும் தற்கால பயன்பாட்டில் உள்ள நாணயங்கள் கண்காட்சியினை 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர். ராசிபுரத்தை சேர்ந்த தாமரை ராஜு என்ற இளைஞர் கடந்த 6 ஆண்டுகளாக தனது சுய முயற்சியால் கிடைத்த அஞ்சல் தலைகள், வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை சேகரித்து கண்காட்சியாக வைத்துள்ளார். இதில் அமெரிக்கா, நைஜீரியா, நயாரா, பங்களாதேஷ், துபாய், ஜப்பான் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகளின் ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கோவில்பட்டியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. சிதம்பரம் நடராஜர் கோவில் குளத்தில் மீன்கள் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு வடக்கு வெளி பிரகாரத்தில் உள்ள குளம் கங்கை நதியை விட புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதில் புனித நீராடுவது வழக்கம். இந்நிலையில் குளத்தில் உள்ள தண்ணீர் வெளியேற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆவதால் அதில் உள்ள மீன்கள் இறந்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் பக்தர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏற்கனவே உடனடியாக இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். கோவையில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் மாரத்தான் போட்டியில் 6 வயது சிறுமி ஒருவர் 10.5 கிலோமீட்டர் தூரத்தை 41 நிமிடங்களில் கடந்து சாதனை படைத்துள்ளார். கோவையை அடுத்த கணுவாய் பகுதியைச் சேர்ந்தவர் கமலக்கண்ணன். இவரது மகள் தர்ஷினி இண்டெக்ஸ் சாதனையை படைத்துள்ளார். 3 ஆண்டுகளாக ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்ற நிலையில் இந்த சாதனை பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக சிறுமி கூறியுள்ளார். தனிநபர் பிரச்சினை காரணமாக தனியார் பேருந்து நிறுத்த வாயிலில் குப்பை தொட்டியை வைத்த மாநகராட்சி அதிகாரியின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவையில் இருந்து நெல்லைக்கு தனியார் பேருந்தில் மாநகராட்சி அதிகாரியின் உறவினர் ஒருவர் வந்ததாகவும் அவருக்கு பேருந்தில் இடவசதி முறையாக வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் இதனை அறிந்த மாநகராட்சி அதிகாரி தன் பதவியை தவறாக பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனம் அலுவலகம் முன்பு குப்பை தொட்டியை வைத்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜபாளையம் அருகே உள்ள தலவாய்புரம் பகுதியில் காவல் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தை நெல் கொட்டி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த மக்கள் பின்னர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தி சூலூர் தொகுதியில் உள்ள காடுவெட்டிப்பாளையம் பகுதியில் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தேமுதிக சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனப்பட்டி தினகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை திருமங்கலத்திற்கு அருகில் உள்ள உச்சப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் இருந்த ரவீந்திரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு வருவாய்த்துறை அதிகாரியின் மெத்தன போக்கே காரணம் என தற்கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் குழு தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை அகதிகள் தங்கும் முகாம் உரிய பராமரிப்பு இன்றி இருப்பதாகவும் இதனை தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் அக்குழு கூறியுள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடம்பாபாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி நடனம், பாட்டு, பேச்சு மற்றும் கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதியாக தாத்தா பாட்டிகளுக்கு மழலையர்கள் பாத பூஜைகள் செய்து வணங்கினர். சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி வெள்ளாற்றில் மேம்பாலம் கட்டும் பணி மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
அரசு சார்பில் 23 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் அதிகாரிகளின் முறைகேடுகளால் பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருவதாகவும் பாலத்தை கட்டி முடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் புதுப்பட்டினத்தை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்களை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினத்தை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவ நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கொடைக்கானல் மேல் பகுதியில் கவுஞ்சி கிராமத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 105 லிட்டர் எரிசாராயத்தை பழனி மதுவிலக்கு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். அத்துடன் எரிசாராயம் விற்பனை செய்த அதிமுக கிளை செயலாளர் கிருஷ்ணனையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அருகே ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் நீரில் முழுகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அற்புத மாதாநகர் பகுதியில் வசித்து வந்த அருள், கீர்த்திவாசன் ஆகிய 2 பள்ளி மாணவர்கள் அங்குள்ள ஏரியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 2 மாணவர்களும் நீரில் முழுகி உயிரிழந்தனர். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் 2 மாணவர்களின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏரியில் முழுகி பள்ளி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். ஹெல்தி க்ளோயிங் ஸ்கின்னை பெற எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. நந்தகுமார் இயக்கவுள்ள பேய் படத்தில் நடிகை ஓவியா ஒப்பந்தமாகியுள்ளார். புதுமுக நடிகர் நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் ஓவியா லீட் ரோலில் நடிக்க உள்ளார். குறிப்பாக அரண்மனையில் ஆண்ட்ரியா, அரண்மனை 2வில் த்ரிஷா நடித்தது போன்று படம் முழுக்க அதிரடி பேயாக நடிக்க உள்ளார் ஓவியா. களவாணி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான ஓவியா கலகலப்பு படத்தில் அஞ்சலிக்கு இணையாக படு கவர்ச்சியுடன் குத்தாட்டம் போட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஜெய் நடிக்கும் அடுத்த படத்தில் அவருக்கு ஜோடியாக மீண்டும் அஞ்சலி நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஜெய், அஞ்சலி இணைந்து எங்கேயும் எப்போதும் படத்தில் நடித்திருந்த நிலையில் இவர்களின் நடிப்பு அதிகம் பேசப்பட்டது. இந்நிலையில் இருவரும் மீண்டும் ஜோடி சேர்ந்து நடிக்க இருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்பட்டுள்ளது. ஓய்வே இல்லாமல் நடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தமது ஆசை என பிரபல முன்னணி நடிகை சமந்தா கூறியுள்ளார். நல்ல கதாபாத்திரங்கள் அமைவது தனது அதிர்ஷ்டம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் அதிகமான படங்களில் நடிப்பதால் தனக்கு இது சிறப்பான ஆண்டாக அமைந்திருப்பதாகவும் சமந்தா கூறியுள்ளார். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் நடித்து வரும் சமந்தாவுக்கு தற்போது 1/2 டசன் படங்கள் கைவசம் உள்ளது. விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான சேதுபதி திரைப்படம் 2 நாட்களில் 3 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. பீட்சா, சூதுகவும், நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் உள்ளிட்ட படங்களின் தொடர் வெற்றிக்கு பிறகு தமிழ் திரையுலகில் முக்கிய ஹீரோவாக உயர்ந்தார் விஜய் சேதுபதி. சற்று இடைவெளிக்கு பிறகு அவரது படங்கள் தோல்வியடைந்த நிலையில் நானும் ரவுடிதான் படத்தின் மூலம் மீண்டும் வசூல் நாயகனாக உயர்ந்தார். இந்நிலையில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக உள்ள சேதுபதி திரைப்படம் 2 நாட்களில் 3 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களால் மலேசிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து இனி வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலையில் சேர்க்கக்கூடாது என அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, இந்தோனேஷியா, வங்காளதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் மலேசியாவில் பணியாற்றி வருவதால் அங்குள்ளவர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுவதால் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டதாக மலேசியா விளக்கம் அளித்துள்ளது. ஏமன் நாட்டின் துறைமுக நகரமான ஏடனில் அல்-கொய்தா தீவிரவாதிகளின் ரகசிய பதுங்கும் இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலில் 17 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். அங்குள்ள மன்சௌரா மாவட்டத்தில் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான போர் விமானங்களின் துணையுடன் நடந்த தாக்குதலில் பொதுமக்கள், ராணுவ வீரர்கள் மற்றும் தீவிரவாதிகள் தரப்பில் சுமார் 20 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.